ஹாய் எவ்ரிவன். சைபர் செக்யூரிட்டியில் ஸ்கோப் இல்லை, லேட் ஆயிடுச்சு, ஏஐ வந்து ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்கள் இயர்ஸ்க்கு வந்திருக்கும். எனக்கும் நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க, பிரதர் நான் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கெரியர் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன படிக்கணும், லேட் ஆயிடுச்சுன்னு வேற சொல்கிறாங்க, காம்படிஷன் வேற சைபர் செக்யூரிட்டி கெரியர் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி பிரதர் அப்படின்னு. லேட்டா இல்லைங்க, இது கரெக்டான டைம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. என்ன கேட்ச்னு கேட்குறீங்களா? சைபர் செக்யூரிட்டி கெரியரில் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா ட்ராப் ஆகிடுவீங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரியலாக சைபர் செக்யூரிட்டியில் ஸ்கோப் இருக்கா, இல்லை ஜஸ்ட் ஹைட் மட்டும் பண்ணுறாங்களா, ஃப்யூச்சர் இந்த கெரியரை நான் ப்ரிசியூ பண்ணும்போது ஃப்யூச்சர் எனக்கு சேஃபாக இருக்குமா, இல்லை ஐ எம் புட்டிங் மை கெரியர் இன் டு த ரிஸ்க். பிகினர்ஸ் பண்ணவே கூடாத மிஸ்டேக். அண்ட் ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நான் இப்போ இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணால் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து நான் இந்த கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த ஒரு வீடியோ உங்கள் கெரியர் டிசிஷனே சேஞ்ச் பண்ணலாம். பிஃபோர் வி டைவ் இன், திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் கெரியரையும் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃபும் அப்கிரேட் பண்ணுறதாங்க நம்ம சேனலோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரியாலிட்டி செக் பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு நான் ஒன்று கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சைபர் செக்யூரிட்டி ஓவர் ரேட்டட் ஃபீல்டா? இல்லை. பட் ஆனஸ்டாக சொல்லுங்கள், சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் மனசில்? மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம்னா, ஒரு பர்சன் டார்க் ரூமில் உட்காந்துட்டு உட்டி போட்டுட்டு லேப்டாப் முன்னாடி வச்சுக்கிட்டு டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சர்வர்ஸ் டேட்டா பேஸ்லாம் ஆக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். வெளியே இருந்து பார்க்கும்போது ஜாப் ஈஸியாக இருக்குன்ற மாதிரியும் தோணும். பட் ரியாலிட்டி அது இல்லைங்க. லேப்டாப் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. உட்டி மட்டும் போட்டிருந்தா போதுமா? இல்லை. தென் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமா? இல்லை. டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சவன் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு நடந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கேள்விப்பட்ட ஸ்டோரி. என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தன் வந்து பயங்கரமான பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்க. அவன் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கான் போல். கோர்ஸ் முடிச்சிருக்கான். டூல்ஸும் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு போல் அவனுக்கு. குளோபல் சர்டிஃபிகேஷன் வேறு பண்ணிட்டான். ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்கான். போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்கன்னா, பேசிக்கான நெட்வொர்க்கிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அவனுக்கு தெரியல. நெட்வொர்க் அட்டாக் எப்படி ஆப்பன் ஆகும்னு கேட்டிருக்காங்க, தெரியல. மூணாவதாக ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. பையன் பிளாங்க் ஆகிட்டான். எனக்கு லாஸ்ட்டாக மெசேஜ் போட்டான், அண்ணா சைபர் செக்யூரிட்டிலாம் ஸ்கோப்பே இல்லைண்ணா, டஃப் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு ஜூனியர் ஒருத்தர் இருக்கான், என்னோட ஜூனியர் தான். அவன் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தாங்க. அவனுக்கு கோடிங் நாலேஜ் கிடையாது. இந்த ஃபீல்டை பற்றி ஒரு பேசிக்கான புரிதல் இருக்காது அவனுக்கு. டூல்ஸ்லாம் என்னென்னு கூட அவனுக்கு தெரியாது. பட் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லினக்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். டெய்லியும் லினக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கான்செப்ட்ஸையும் நல்லா கோராக வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து வளர்ந்துருக்கான். 2 வீக்ஸில் சேஞ்ச் நடந்ததாக கேட்டால் இல்லை. 2 மந்த்ஸில் சேஞ்ச் நடந்ததாக கேட்டிங்கனாலும் இல்லை. கண்டினியூஸாக அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 6 to 7 மந்த்ஸில் அவனுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் தான், ஆனால் அது ஒரு கிரேட் ஸ்டார்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஜூனியருக்கும் இந்த ஜூனியருக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு சொன்ன ஜூனியர் வந்து ஷார்ட்கட் தேடி இருக்கான், குவிட் பண்ணிட்டான். பட் இவன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிவிட்டு க்ரோ ஆகிருக்கான், அதை அச்சீவும் பண்ணிட்டான். சின்ன ஸ்டார்ட்டாகவேனா இருக்கலாம், பட் அவன் ஒன்ஸ் இந்த கெரியருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டானாவே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து மெருகேற்றிக்கிட்டு அவன் கெரியரில் வந்து மூவ் பண்ணலாம். அதுதான் இங்கே வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்கில் செட் இல்லைங்க, மைண்ட் செட். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் தேடினீங்கன்னா கட் ஆகிடுவீங்க, ஆனால் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே க்ரோ ஆவீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு ஈஸியான ஃபீல்டு கிடையாதுங்க பிகினருக்கு. ஏன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், ஓவர்வெல்மிங்காக இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேஷன்ஸை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். பட் சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஷார்ட்கட் தேடாதீங்க. ஷார்ட்கட் தேடினீங்கன்னா கட் ஆகிடுவீங்க. பட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா க்ரோ ஆவீங்க. ஏன்னா இந்த கெரியர் வந்து என்ட்ரி பேரியரே வந்து ரொம்ப ஹைங்க. ஸோ ஈஸியாக என்ட்ரு ஆக முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வேல்யூவும் இதில் அதிகம். ஏன்னா உங்களால் ஒரு ஜாபில் ஈஸியாக வந்து உள்ளே போக முடியுதுன்னா அங்கே உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் என்ட்ரி பாயிண்ட்டே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வேல்யூடு பர்சனாக இருப்பீங்க, மணி வைஸாகவும் சரி, ஸ்கில் வைஸாகவும் சரி. வை பீப்புள் ஃபீல் டூ லேட்? நீங்கள் லேட் ஆகிடுச்சின்னு ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சோஷியல் மீடியா கம்பேரிசனுங்க. லிங்க்டின்ல ஒரு 22 இயர் ஓல்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர்
1 இயரில் 15 எல்பிஎஸ் சேலரி வாங்குறான்னு போஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்ட் என்ன சொல்லுன்னா, நீ ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்லும். இதுதான் தப்புங்க. ஏன்னா, நீங்க யாரோட கம்பேர் பண்றீங்கன்னா, நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அந்த இன்ஜினியர் வந்து ஹைலைட்டடான ஃபேஸ்ல இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து 100த் ஸ்டெப் பெர்சனோட கம்பேர் பண்றது தான் தப்பு. சைபர் செக்யூரிட்டில சக்சஸ் எப்படி வரும்னா, ஸ்பீடா இருக்கிறதுனால வராதுங்க. கான்செப்ட்டா எவ்வளோ டெப்த்ல இருக்கீங்கன்றத தான் பேஸ் பண்ணி தான் வரும். நீங்க ஃபாஸ்ட்டா க்ரோ ஆனீங்கன்னா, ஃபாஸ்ட்டா ஃபால் ஆவீங்க. ஆனா ஸ்லோவா க்ரோ ஆனீங்கன்னா, உங்க பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க சஸ்டெயின் ஆவி சக்சஸ் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இங்க இங்க ப்ராப்ளம் வந்து கம்பேரிசன். ராங்கான கம்பேரிசன் தான் ப்ராப்ளம். லேட்ன்றது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க லேட்ன்றது ஏன் ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க தப்பான கம்பேரிசன் பண்றதுனால தான் அந்த மாரி ஃபீல் பண்றீங்க. ஒய் சைபர் செக்யூரிட்டி ஸ்டில் ஹேஸ் ஸ்கோப்? இப்போ ஒரு சின்ன இமேஜினேஷன் போகுமா? ஓகே. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் வந்து தூங்கி எழுஞ்சிட்டு ஃபோன் எடுத்து பேங்க் ஆப்ல வந்து பேலன்ஸ் செக் பண்றோம்னு வச்சுப்போம். நீங்க பேலன்ஸ் செக் பண்றதுக்காக எடுக்குறீங்க. வொர்க் ஆகல. பேங்க் அப்ளிகேஷன் வொர்க் ஆகல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் டிவி போட்டு டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கீங்க. மாத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது. ஒரு ஹெட்லைன் நியூஸ். என்ன ஹெட்லைன் நியூஸ்னா, அது ரொம்ப ஷாக்கிங்கான ஹெட்லைன் நியூஸ் உங்களுக்கு. என்னன்னா, உங்களோட பேங்க் உங்களோட பேங்க்னா, நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்க பேங்க், ஒரு மேஜர் பேங்க் வந்து ஆக்ட்ன்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் வருது. நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. அந்த ஷாக்லேருந்து மீள்றதுக்குள்ளயே உங்க ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு அக்கவுண்ட்லேருந்து பேலன்ஸ் போயிட்டே இருக்கு. அமௌண்ட் டிடக்ட் ஆயிட்டே இருக்கு. இது வந்து சொல்லுங்க, இது டெக் ப்ராப்ளமா? இல்ல சீரியஸான லைஃப் ப்ராப்ளமா? இன்னொரு சினாரியோ சொல்றேன். கன்சிடர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலோட சாஃப்ட்வேர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல என்ன இருக்குன்னா, கஸ்டமரோட பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ், சர்ஜரி டீட்டெயில்ஸ், அவங்க என்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த மாரி டீட்டெயில்ஸ் இருக்க சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டான். இந்த மாரி ஹேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டாக்டர்ஸால ஃபங்ஷன் பண்ண முடியாது. பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்காது. லைஃப் இஸ் அண்டர் ரிஸ்க். இப்ப சொல்லுங்க, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா? இல்ல லைஃப் சீரியஸ் ப்ராப்ளமா? 3வது இன்னொரு சினாரியோ சொல்லட்டுமா? ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்றது ஆஸ் வெல் அஸ் டேட்டா வந்து சேஃப்கார்ட் பண்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிய ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? பிசினஸ் வந்து ரெப்புடேஷன் போகும். பிசினஸ் லாஸ் நடக்கும். ஸோ, இந்த மாரி சினாரியோஸ்க்கு சைபர் செக்யூரிட்டிக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா இன்னும்? இப்ப நம்ம எத நோக்கி போயிட்டு இருக்கோம்? நான் ஃபர்ஸ்ட்லாம் கேஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு மாறிட்டோம். 2வது அம் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே க்ளவுட் ஸ்டோரேஜா மாறிடுச்சு. நெறைய டெக்னாலஜிஸ் புதுசு புதுசா வர ஆரம்பிச்சுச்சு. அதனால கம்பெனிஸ் வந்து க்ரோ ஆவது ஸ்லோ ஆனாலும் பரவால்ல. பட் எனக்கு தே மேக் ஷூர் தட் என்னென்னு பண்ணுவாங்கன்னா, ம் நம்ம செக்யூரிட்டி பாய்ச்சர வந்து டைட்டன் பண்ணணும்னு யோசிப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஸ்பெண்ட் பண்றது தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா, மோர் டெக்னாலஜி இருந்தா, மோர் அட்டாக்ஸ் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். மோர் அட்டாக் நடந்தா, நெறைய செக்யூரிட்டி டிமாண்ட் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த செக்யூரிட்டி டிமாண்ட மீட் பண்றதுக்காக தே ஆர் ரெடி டூ ஸ்பெண்ட். ஸோ, இப்ப நீங்க சொல்லுங்க. சைபர் செக்யூரிட்டி இன்னும் ஸ்கோப் இருக்கா? சைபர் செக்யூரிட்டி இல்லன்னா, வேர்ல்ட் ரன் ஆகுமா? என்ன கேட்டீங்கன்னா, பிக் ஆன்சர் வந்து நோ. நீங்க சைபர் செக்யூரிட்டி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வேர்ல்டே ரன் ஆவாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா செக்யூரிட்டின்றது வந்து ஆப்ஷனல் கிடையாதுங்க. இட்ஸ் சர்வைவல். த ட்ரூத் நோ ஒன் சேஸ். இப்ப நம்மளுக்கு தெரியும் சைபர் செக்யூரிட்டில ஸ்கோப் இருக்குன்னு தெரியும். ஆனா என்ட்ரி ஈஸி இல்லன்னு தெரியும். இது எப்படி இருக்குன்னா, கேட் ஓப்பனா இருக்கு. ஆனா எப்படி என்ட்ரி ஆகணும்னு நமக்கு தெரியலன்னா, நம்மளுக்கு ஸ்கில் வேணும். ஸ்கில் இருந்தா நம்மளால இந்த ஃபீல்ட்ல என்ட்ரி ஆக முடியும். ஓகேங்களா? என்ட்ரி ஆகறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நான் சில காமனான மிஸ்டேக்ஸ் வந்து அடிக்கடி பார்க்குறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் கோர்ஸ் ஃபேண்டசி. இந்த கோர்ஸ் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம கெரியர் சைபர் செக்யூரிட்டில ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. 2வது மிஸ்டேக்கா நான் என்ன பார்க்குறேன்னா, டூல் ஃபேண்டசி. டூல்ஸ் நெறைய டிஃபரெண்ட் டூல்ஸ் அவங்களுக்கு தெரியும். 3வது மிஸ்டேக்கா நான் என்ன பார்க்குறேன்னா, ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு இருக்காது. எப்படின்னா ஒரு நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே தெரியாம நெ நெ என்னன்னா ஒரு இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வச்சுப்போம். இன்டர்வியூ போனவுனே ஒரு பேசிக்கான நெட்வொர்க்கிங் கொஸ்டின் கேட்டா தெரியாது. ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, பிளாங்க் ஆயிடுவாங்க. ஸோ, கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, சர்டிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க, கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, டூல்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாதனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து டவுன் ஆகும். கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டியும் வந்து அவங்களுக்கு 0வா இருக்கும். ஸோ, ஸ்கில் இல்லன்னா, ஃபீல்ட போய் குறை சொல்லுவாங்க. ப்ராப்ளம் வந்து ஃபீல்ட்ல இல்லங்க. அவங்கள அப்ரோச்ல தான் இருக்கு. சூஸ். யார் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணணும்னா, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட உங்களுக்கு ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கு.
பேஷண்ட்டாக இருப்பீங்கன்னா இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். யார் இந்த ஃபீல்டை அவாய்ட் பண்ணணும்னா சூஸ் பண்ணுறதுக்குன்னா, இந்த ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ண போகிறேன், எனக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றவங்க இந்த ஃபீல்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது, சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சக்ஸஸ் இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, கன்சிஸ்டன்சியாக இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங்கும் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப சக்சீடடாக இருக்கும். கெரியர் பாத்ஸ் என்ன மாதிரி கெரியர் பாத் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்குன்னா, க்ளவுட் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, சாக் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன் கிடையாது, இட்ஸ் லைக் ஃபுல் ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்கும் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். இப்போ ஏஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அட்டாக்ஸும் நிறையா வரும். அட்டாக்ஸ் நிறையா வந்தால் மோர் செக்யூரிட்டி டிமாண்ட் நம்மளுக்கு இருக்கும். எப்படின்னா ஏஐ நினச்சி எப்பவுமே பயப்படக்கூடாது. ஏன்னா ஏஐ வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் ஜாப்ஸை, ரெப்பிட்டிவ் ஒர்க்ஸை மட்டும்தான் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஒரு ஹியூமன் திங்கிங்கை வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுவீங்களா ஏஐ அப்படின்றதுனால. உங்கள் ஒர்க் ரொம்ப ரெப்பிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். பட் உங்களால் உங்கள் ஜாபில் வந்து திங்கிங் வந்து ரொம்ப அதிகம் தேவை, கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப அதிகமாக தேவைன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹவு டு ஸ்டார்ட்? நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸை நல்லா மாஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லினக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நெட்வொர்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 3 to 6 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்ட் ஆகிருக்கும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஃபீல்டில் கிளாரிட்டி ரொம்ப முக்கியங்க. கிளாரிட்டி இல்லாமல் இந்த ஃபீல்டை நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, கிளாரிட்டி இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு அதிகமாக வந்து பே பண்ணுவாங்க. எப்போனா நீங்கள் அந்த ஃபீல்டில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் வந்து நல்லா பே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மணி ஏர்னிங் கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் டூ a லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.